வணக்கம். ஆன்மீக துளிகள் சேனல்ல தொடர்ந்து திதிநித்யா தேவிகளை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஆடி மாதமான இந்த மாதத்துல அம்பிகையினுடைய வழிபாட்டுக்கு பெயர் போன அற்புதமான இந்த மாதத்துல திதிநித்யா தேவிகளை தொடர்ந்து நாம பார்க்க போறோம். அந்த வகையில இந்த காணொளியில நாம பார்க்க போறது யாரு அப்படின்னா, சுக்லபக்ஷ திருதியைக்கும் கிருஷ்ணபக்ஷ திரையோதசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய நித்யக்லின்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான தேவிதான். இந்த திதிநித்யா தேவிகள் யாரு அப்படின்னா, ஸ்ரீசக்கரத்தினுடைய மத்தியில ஆதிபராசக்தியான லலிதா திரிபுர சுந்தரியானவள் இருக்காங்க. அவர்களினுடைய சக்தியினுடைய ஒவ்வொரு அம்சமும் இந்த உலகத்தை ஒவ்வொரு திதி அன்னைக்கு ஆட்சி செய்யறாங்க. அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அவர்களினுடைய அபரிமிதமான பராக்கிரமத்தை இந்த உலகத்துல காட்டுறாங்க. அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமத்துல நித்யா பராக்கிரமாடோப நிரீக்ஷண சமுத்சுகா அப்படிங்கிற நாமம் வருது. இந்த திதிநித்யா தேவிகளினுடைய பராக்கிரமத்தை காண்பதில் அற்புதமான நாட்டம் உள்ளவள் அப்படின்னு அந்த நாமத்துக்கு அர்த்தம். இப்படி அம்பிகையினுடைய சக்தியில ஒரு பாகமாக இருந்து அம்பிகையே வியக்கக்கூடிய அளவுக்கு பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய தேவிகள் தான் இந்த திதிநித்யா தேவிகள். அதிலையும் முக்கியமாக மூன்றாவது நித்யாவாக இருக்கக்கூடியவள் நித்யக்லின்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவி. இந்த தேவி சுக்லபக்ஷ திருதியைக்கும் கிருஷ்ணபக்ஷ திரையோதசிக்கும், அதாவது வளைப்பிறையில 3ஆம் நாளும் தேய்பிறையில 13ஆம் நாளுக்கும் அதிதேவதையாக இருக்காங்க. இந்த இரண்டு திதியிலும் இந்த இரண்டு நாளிலும் இந்த உலகத்தை அம்பிகையினுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து ஆட்சி செய்யக்கூடியது இந்த நித்யக்லின்னா தேவி தான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த நித்யக்லின்னா தேவியை பத்தி கருட புராணத்துல பெரிய திருவடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாவிஷ்ணுவினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய கருடர் அற்புதமாக பல ஸ்லோகங்கள் செய்திருக்காங்க அப்படின்னு அம்பிகையை உளமாற பூஜிக்கக்கூடிய பலரும் சொல்லியிருக்காங்க. இந்த நித்யக்லின்னா தேவியை வழிபடுவதால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டானா, குடும்பத்துல எப்ப பாரு சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்ல, கருத்து வேறுபாடு இருக்கு, அது மட்டும் இல்லாம குடும்பத்திலையும் வீட்டிலையும் நிம்மதியே இல்லை அப்படின்னு கஷ்டப்படக்கூடியவர்கள் அனைவரும் சுக்லபக்ஷ திருதியை அன்னைக்கும் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி அன்னைக்கும் இந்த நித்யக்லின்னா தேவியை மனதார நினைத்து தங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா, இந்த நித்யக்லின்னா தேவியானவள் கை மேல பலன் கொடுக்கக்கூடிய தேவியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டானா, நித்யக்லின்னா அப்படின்னா எப்பொழுதும் மனதில் கருணையோடு இருக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த தேவியினுடைய அற்புதமான திருநாமத்துக்கு அர்த்தமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தேவியினுடைய திருநெற்றியில எப்பொழுதும் ஆனந்தத்தால் பொங்கக்கூடிய வியர்வை துளியானது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதிலும் முக்கியமாக குண்டலினி யோகத்துல நம்மளோட குண்டலினியை சஹஸ்ரார சக்கரத்தில் இணைக்கும் பொழுது உச்சந்தலையில் வியர்க்கும் அப்படின்னு சில சித்த புருஷர்கள் சொல்றாங்க. அந்த வகையில குண்டலினி சக்தியானது சஹஸ்ரார சக்கரத்தில் இணையக்கூடிய அற்புதமான பெரும் பேற்றை கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவியாக இந்த தேவி இருக்காங்க அப்படின்னும் சில உபாசகர்கள் சொல்றாங்க. சரி, இந்த நித்யக்லின்னா தேவியை எப்படி வழிபடலாம் அப்படின்னு கேட்டானா, சுக்லபக்ஷ திருதியை அன்னைக்கும் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி அன்னைக்கும் பசும்பால் நிவேதனம் செய்து தைரன்னம் நிவேதனம் செய்து இந்த தேவியை வழிபட்டால் கைமேல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த தேவியை எப்படி வழிபடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தேவியினுடைய தியான ஸ்லோகத்தை பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த தியான ஸ்லோகத்தின் படி இந்த தேவி எப்படி இருக்கா அப்படின்னா, அபிராமி பட்டர் சொன்னது போல உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை போல செக்கச்சிவந்த திருமேனியோட 4 திறக்கரங்களோட ஒரு காலை மடித்துக் கொண்டு ஒரு காலை தொங்கவிட்டுக் கொண்டு மேலிரு கரங்கள்ல பாசமும் அங்குசமும் தாங்கிக் கொண்டு கீழிரு கரங்கள்ல அபயமுத்ரையும் பானபாத்திரத்தையும் தாங்கிக் கொண்டு அதி அற்புதமாக 3ஆவது நித்யா தேவியாக காட்சி தராங்க. இந்த திதிநித்யா தேவியினுடைய ஆளுமை பொருந்திய சுக்லபக்ஷ திருதியை அன்னைக்கும் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி அன்னைக்கும் பிறக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த தேவியை போலவே இவர்கள் நெற்றியிலும் வியர்வை அரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். எந்த ஒரு செயலை செய்வதிலும் அதிகமான நாட்டம் கொண்டவர்களாக இருந்து அதில் வெற்றி காணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்களாம். இவர்கள் வாழ்க்கையில என்னைக்கும் வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிக்கவே மாட்டாங்களாம். தன்னை நாடி வரக்கூடியவர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். இப்படி இந்த திதியில் ஆட்சி செய்யக்கூடிய இந்த நித்யக்லின்னா தேவியினுடைய அருளால இந்த நித்யக்லின்னா தேவியினுடைய திதியில் பிறந்தவர்களுக்கே இவ்வளவு மகத்துவம் அப்படின்னா, இந்த தேவியை வழிபடக்கூடியவர்களினுடைய மகத்துவத்தை சொல்லி மாளாது. அதுலயும் இந்த தேவியை வணங்கும் பொழுது செந்தாமரை மலரை பயன்படுத்தினோம் அப்படின்னா அதிசீக்கிரமாக பலன் கிடைக்குது அப்படின்னு எல்லோரும் அனுபவத்துல கண்டு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில அற்புதமான இந்த தேவியினுடைய காயத்ரி மந்திரத்தை கேட்கலாமா? ஓம் நித்யக்லின்னாயை வித்மஹே நித்யமதத்ரவாயை தீமஹி தன்னோ நித்யா பிரச்சோதயாத்.